முன்னொரு காலத்துல சாயந்தரம் நேரத்துல ஒரு வேட்டைக்காரன் வேட்டையை தேடி காட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்தான். என்ன காடோ தெரியல, விலங்கே கிடைக்க மாட்டேங்குது. இங்க வந்து தப்பா போச்சோ? அந்த நேரத்துல அவன் கொஞ்ச தூரத்துல ஒரு சிங்கம் வரத கவனிச்சான். ஐயோ கடவுளே, சிங்கம்! சிங்கத்தை பார்த்து வேட்டைக்கார பயந்துட்டான். கடகடன்னு நடுங்க ஆரம்பிச்சான். அவன் எந்த அளவுக்கு பயந்து போயிட்டானா அவன் கையில இந்த துப்பாக்கி கூட கீழே விட்டுட்டான். அதுக்கப்புறம் அங்க இருந்த புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஐயோ, இங்க எந்த விலங்கும் இல்லையே. கிடைச்சாலும் சிங்கம் கிடைச்சிருக்கு. நான் மான வேட்டையாட வந்தேன். சிங்கம் அந்த வேட்டைக்கார பக்கத்துல வந்துருச்சு. மோப்பம் பிடிக்க சிங்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. வேட்டைக்கார கடவுள்கிட்ட உருகி வேண்டிக்கிட்டு இருந்தா, யாரையாவது உதவிக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு. அப்பதான் ஒரு கொக்கு அங்க வந்துச்சு. அது பறந்துகிட்டே ஒரு மரத்துக்கு கீழே வந்து நின்னுச்சு. அங்கதான் சிங்கம் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அடே வா, ஒரு கொக்கு அப்படின்னு சொல்லி சிங்கம் வேகமா அந்த கொக்கு பக்கத்துல வந்துச்சு. ஆனா கொக்கும் பறந்து போயிடுச்சு. மறுபடியும் தரையில இறங்கி மறுபடியும் அது பறக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி அந்த கொக்கு அந்த சிங்கத்தை தூரமா கூட்டிட்டு போயிடுச்சு. இப்போதான் அந்த வேட்டைக்காரன் உயிர் தப்பிச்சுது. அந்த கொக்குக்கு கோடி நன்றி. சிங்க கவனம் திரும்பிருச்சு. இல்லைன்னா நான் இன்னைக்கு செத்துருப்பேன். அப்படி சொல்லி அந்த வேட்டைக்காரன் அங்கிருந்து போக பார்த்தான். அவனுக்கு முன்னாடி ஒரு பறவை வந்து விழுந்துச்சு. அது வேற எதுவும் இல்ல, அதே கொக்கு தான். அதோட தலையில ஒரு வைரமும் இருந்துச்சு. அப்புறம் வயித்துல ஏதோ ஒரு குச்சி குத்திக்கிட்டு இருந்துச்சு. அதனால நிறைய ரத்தமும் போய்கிட்டு இருந்துச்சு. அட கொக்கு, நீ அந்த கொக்கு தானே? சிங்க துரத்துச்சுல அந்த கொக்கு தானே? அட, நான் பொழைச்சிட்டேன். சிங்கத்துக்கிட்ட தப்பிச்சு வேட்டைக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். நான் இப்போ பொழைக்க மாட்டேன் போலியே. நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் பின்னாடி அந்த சிங்கம் வரவே இல்லைன்னா அது என்ன சாப்பிட்ருக்கும். என்னோட உயிரை காப்பாத்திருக்கேன். நீ உன்னை நான் கொல்ல மாட்டேன். ஆமா, எனக்கு ஒன்று சொல்லு. உன் தலைமையில அந்த வைரம் என்ன? உன் வயிற்றுல இந்த குச்சி எப்படி மாட்டுச்சு? அட, அந்த சிங்கத்துக்கிட்ட நான் மாட்டிக்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மரத்துக்கிட்ட ஓடினேன். அந்த குச்சி வந்து குத்திருச்சு. இந்த வைரம் இருக்குல்ல, இதுல என்னோட உயிரே இருக்கு தெரியுமா? இது தலைமையில இருக்கிற வரைக்கும் நான் சாக மாட்டேன். எவ்வளவுதான் காயம் பட்டாலும் கூட. அதனால தான் வழியிலையும் நான் உயிரோட இருக்கேன். நீ கவலைப்படாத. நீ என்னோட உயிரையே காப்பாத்திருக்க. நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்தியே தீருவேன். இப்படி சொல்லி வேட்டைக்கார கொக்கோட வயித்துல இருந்த குச்சிய வெளியே எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அடிப்பட்ட காயத்துக்கு மருந்தும் போட்டான். அதுக்கப்புறம் 2 நாள் கொக்க அவனுடைய டென்ட்டுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிட்டான். 2 நாள்ல கொக்கு முழுசா குணமாயிடுச்சு. அன்பான கொக்கு, நீ இப்போ சரி ஆயிட்ட. நான் கிராமத்துக்கு திரும்பி போறேன். நான் கண்டிப்பா உன்னை சந்திக்க வருவேன். சரி வேட்டைக்காரன் நண்பா, எப்போ வேணாலும் வரல. உனக்கு என்னோட தேவை பட்டுச்சுனால கூட நீ என்னை கூப்பிடு. இந்த வைரத்தில் எவ்வளோ சக்தி இருக்குன்னா நீ கூப்பிடும் போதெல்லாம் இது மின்னும். உன்கிட்ட வர்றதுக்கு எனக்கு வழியும் காட்டும். என்ன சொன்ன? என்னால நம்பவே முடியல. ஆனா நான் கண்டிப்பா சோதிச்சு பாக்குறேன். நான் இப்ப போயிட்டு வரேன். இப்படி சொல்லி அந்த வேட்டைக்காரன் அங்கிருந்து போயிட்டான். இப்படியே சில நாட்களுக்கு அப்புறம் வேட்டைக்காரனுடைய கால்ல அடிபட்டு இருந்துச்சு. அவன் அதுக்கு வைத்தியமும் செஞ்சான். ஆனாலும் அவனால எழுந்துச்சு சரியா நடக்க முடியல. இப்படி ஆயிடுச்சே. வேலை பண்ணி காசு கூட சம்பாதிக்க முடியல. இப்படியே வீட்டுல இருந்து பசியாலேயே நான் செத்துருவேன் போலயே. அப்படியே அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த கொக்கோட ஞாபகம் அவனுக்கு வந்துச்சு. அன்பான கொக்கே, எனக்கு உன்னோட தேவை இருக்கு. சீக்கிரமா என்கிட்ட வா. அவன் அப்படி சொன்ன உடனே காட்டுக்குள்ள எங்கேயோ இருக்கிற கொக்கோட நெத்தியில இருக்கிற அந்த வைரம் ஜொலிச்சது அதுக்கு புரிஞ்சது. அட, வேட்டைக்காரனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நான் போய் ஆகணும். அப்படி சொல்லி அந்த கொக்கு அங்கிருந்து பறந்துச்சு.
கொஞ்ச நேரத்துல அது வேட்டைக்காரனோட வீட்டுக்கும் வந்துருச்சு. அன்பான கொக்கு, நீ சொன்னது உண்மைதான். நீ நிஜமாவே வந்துட்ட. சொல்லு வேட்டக்கார நண்பா, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அதை கேட்டு வேட்டைக்காரன் அந்த கொக்கு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அதை கேட்டு கொக்கு சொல்லுச்சு, உன்னோட இந்த நோயை நான் குணமாக்க முடியாது, ஆனா உனக்கு சாப்பாடெல்லாம் என்னால கொடுக்க முடியும். அப்படி சொல்லி கொக்கு அங்கிருந்து பறந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதோட கொக்குல ஒரு மீனை கொத்தி எடுத்துட்டு வந்துச்சு. இந்தா நண்பா, இந்த மீனை சமைச்சு சந்தோஷமா சாப்பிடு. வேட்டைக்காரன் எந்த அளவுக்கு பசியோட இருந்தானா அவன் சீக்கிரமாவே அந்த மீனை சமைச்சு உடனே அந்த மீனை சாப்பிட ஆரம்பிச்சான். ருசியா இருக்கு. இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு. ஆனா நாளைக்கு என்ன? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தினமும் இந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன். அதை கேட்டு வேட்டைக்காரனும் சந்தோஷப்பட்டான். இப்படியே சில நாட்களும் போச்சு. இப்படி கொக்கு ஒவ்வொரு நாளும் வேட்டைக்காரனுக்கு ஏதாவது ஒண்ணு சாப்பிட கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் வேட்டைக்காரனுக்கு ஒரு கடிதாசி வந்துச்சு. இது என்னோட தம்பியோட லெட்டர். அன்பான அண்ணா, உன்கிட்ட சொல்றதுக்கு இது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப பணக்காரனா ஆயிட்டேன். அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம். என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க வரணும். அந்த கடிதாசிய படிச்சதும் வேட்டைக்காரனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவன் அந்த கடிதாசியை கிழிச்சு போட்டுட்டான். இங்க சாப்பாடு சாப்பிட்டு நான் சந்தோஷமா இருக்க, என்னோட தம்பி பணக்காரனா ஆயிட்டானா, கல்யாணம் பண்ணிக்கிறானா? இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ஆனா நான் எப்படி இப்ப பணக்காரனா மாறுறது? அவன் அப்படி யோசிக்கும் போது கொக்கு சொன்னது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவன் ஒரு முடிவு பண்ணான். கொக்கோட தலைமையில ஒரு வைரம் இருக்கு. நேரம் வந்தாச்சு, அத பயன்படுத்தினா நானும் பணக்காரன் ஆயிரலாம். அப்படி யோசிச்சு அவன் தலையணைக்கு கீழே ஒரு கத்தியை கொண்டு போய் வச்சான். அதுக்கப்புறம் படுக்கையில படுத்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கொக்கு வேட்டைக்காரனுக்காக ஒரு பெரிய மாமிச துண்டை எடுத்துட்டு வந்துச்சு. எந்திரி நண்பா, உன் சாப்பாடு வந்துருச்சு. அத கேட்டதும் வேட்டைக்காரன் ஒரு கையில அந்த கத்தி எடுத்துக்கிட்டான், இன்னொரு கையில கொக்கோட கழுத்தை பிடிச்சான். நண்பா, நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? நான் பணக்காரன் ஆகணும், அது இன்னைக்கே. அந்த வைரத்தை எனக்கு கொடுத்துரு. அப்படி சொல்லி அவன் கொக்கோட கழுத்தை வெட்டிட்டான். அப்புறம் அதுக்கிட்ட இருந்த வைரத்தையும் எடுத்துட்டான். என் தம்பியோட நான் பணக்காரனா மாற முடியும். அப்ப அவன் பார்த்தான், அவன் கையில இருந்த அந்த வைரம் மறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் இறந்து போன அந்த கொக்கு திடீர்னு அவன மாதிரியே ஒரு வேட்டைக்காரனா மாறிடுச்சு. இதெல்லாம் என்ன? நானும் உன்ன மாதிரி தான் வேட்டைக்காரன். ஒரு தடவை தெரியாம முனிவருக்கு அம்பா விட்டுட்டேன். அவங்க சாகும்போது எனக்கு சாபம் கொடுத்துட்டாங்க. அதனால கொக்கா மாறிட்டேன். அதுவும் வைரம் இருக்கிற கொக்கா மாறிட்டேன். காட்டில் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு மனுஷனை காப்பாற்றி அவன் இந்த வைரத்தை என்னை கொன்று எடுக்கும்போது மட்டும்தான் நான் மறுபடியும் மனுஷனா மாறுவேனா. அப்போதான் எனக்கு சாபமெல்லாம் விமுக்தி அடையும். அதை கேட்டு அந்த வேட்டைக்காரன் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அடுத்த நொடியே அவன் ஒரு கொக்கா மாறிட்டான். அப்புறம் அவனுடைய நெத்தியில அதே வைரம் வந்துச்சு. ஓ கொக்கு, உன்னோட இடம் காடு. அப்போ கொக்கா மாறின அந்த வேட்டைக்காரன் தானாவே காட்டுக்குள்ள போயிடுச்சு. அதுக்கு அதோட பேரசை குணத்துக்கான தண்டனையும் கிடைச்சிருந்துச்சு.